இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா மாதிரி அப்பம் பேரு தெரியாதவனை கல்யாணம் பண்ணா இப்படிதானே வந்து நிக்கணும். ஏய், நீ எப்படி அவனை நம்பி கல்யாணம் பண்ணிட்ட? அவனை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா நீ இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசுன கொன்றுவ. என்ன, நானும் எல்லாரும் மாதிரியும் அமைதியா போவேன்னு பாத்தியா? தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னாச்சு? என்ன எங்க சத்தம் கேட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல, சமைச்சு முடிச்சு இப்பதான் சாப்பாடு கொண்டு வந்து வச்சேன். பாத்திரம் சூடா இருந்தது, அதான் பேலன்ஸ் பண்ண முடியாம டேபிள் மேல வேகமா வச்சுட்டேன். அந்த சத்தம் தான் கேட்டிருக்கோம். என்னங்க, என்னாச்சு? உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல ரித்திகா, சரியா தூக்கம் இல்லனா இப்படிதான் முகத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துரும். எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா தூங்குனா இப்படியெல்லாம் வராது. இல்லையே, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சத்தமா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது உன் புருஷன் என் சமையல் எப்படி இருக்கும்னு கேட்டாரா, அதான் நான் என் கை பக்குவத்தை காட்டினேன். இல்ல மச்சான், நான் உன்னை அடிச்சேன்னு சொல்ல போறியா? சொல்லிக்க. ஒரு பொண்ணு கையால அடி வாங்கிட்டு குழந்தைங்க மாதிரி டீச்சர் இவங்க என்ன அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? சரி பண்ண, சொன்னா உனக்கு தான் அசிங்கம். நாங்க இங்க நின்னுட்டு இருக்கோம்ல, அங்க என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து இவருக்கு நான் சமைச்சதுல இந்த பொரியல் மட்டும் பிடிக்கலையா, அதான் எல்லாரும் முன்னாடியும் சத்தமா சொல்ல வேண்டான்னு கேட்டுக்கிட்டேன். டேய், இருந்தாலும் அவர் ஒரு வாய் சாப்பிட்டு போயிருக்கலாம். சரி, நீங்களாவது வந்து சாப்பிடுங்க அத்தை. என்ன சீனியர், சிந்தனை பயங்கரமா இருக்கு. இல்ல, உன் கைக்கு கண்ணாடி வளையல் வாங்கி போடலாமா இல்ல தங்க வளையல் வாங்கி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏ, இன்னைக்கு என் சமையல் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சா என்ன? இது சமைச்சதுக்காக இல்ல, அந்த கபிலனை அடிச்சதுக்கு. ஆமா, கன்னத்துல மெடல் வாங்குற அளவுக்கு அவன் அப்படி என்ன பண்ணா? நான் அவனை அடிச்சது உங்களுக்கு எப்படி சீனியர் தெரிஞ்சது? இத்தனை வருஷமா உன் கூடயே இருக்கேன், உன் கைராசியை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்ன சீனியர், உங்க தம்பியை அடிக்க கூடாதா? ஐலி, சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப நான் எதுக்கு அவனை அடிச்சேன்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? என் புருஷனை பத்தி என்கிட்டயே தப்பா பேசினா எனக்கு கோவம் வராதா? அதான் அடிச்சுட்டேன்.